நாங்கள் எப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணாலும் எங்கள் சோல் ஃப்ரெண்டான இந்த குயில்காரி கத்திகிட்டே இருப்பாள். அவளோட அந்த ஸ்வீட் வாய்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். இன்றைக்கி சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரிஞ்சாலில் நம்பர் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம ஃபுட்டில் பிரிஞ்சால் எடுத்துக்கிறதுனால டைஜஷன் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. போன் ஹெல்த், பிரெயின் ஹெல்த் அண்ட் ஹார்ட் ஹெல்த்னு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நோ மோர் வெயிட்டிங், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஏழை மக்கா, இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலை, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்குது பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை அம்மா சொல்லுவாங்க. வரி கத்திரிக்காய் 300 கிராம், பெரிய வெங்காயம் ஒரு 5 நம்பர், தக்காளி ஒரு 5 நம்பர், சாம்பார் வெங்காயம் ஒரு கப்பு, பூண்டு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு 20 நம்பர், பூண்டு ஒரு 10 நம்பர், மிளகா வத்தல் ஒரு 3, வெந்தயம் 1.5 ஸ்பூன், கடுகுளுந்து 1.5 ஸ்பூன், கொத்தமல்லி 1 கப்பு, கருவேப்பிலை 1/2 கப்பு, தனியா பவுடர் 3 ஸ்பூன், சீரக பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகு பவுடர் 1 ஸ்பூன், பெருங்காய பவுடர் 1 ஸ்பூன். ஒரு தக்காளி சைஸ் அளவுக்கு புளி நான் இதில் கரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது அந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கத்திரிக்காயை வறுக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் இப்போ அந்த வரி கத்திரிக்காயில் நம்ம நல்லா சூப்பராக மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு இப்போ நம்ம அந்த கத்திரிக்காவை பொரிக்க போகிறோம். இந்த குழம்பு முழுக்க நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வயிறும் வலிக்காது, உடம்புக்கும் நல்லது நல்லெண்ணெயில் செய்கிறது. அதுவும் இல்லாமல் இதில் நம்ம சாம்பார் வெங்காயம் வேறு ஆட் பண்ணுறோம், அதுவும் இன்னும் உடம்புக்கு நல்லது. ஒரு 15 மினிட்ஸுக்கு நீங்கள் இந்த கத்திரிக்காயை அப்படியே ஆயிலில் வறுத்துட்டே இருங்க. உங்களுக்கு அது கலர் மாறுறது தெரியும் பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துருங்க தனியாக. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் இதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டையும் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் பொடி அதில் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், சீரக பவுடர், தனியா பவுடர், மிளகுத்தூள், பெருங்காய பவுடர், மஞ்சத்தூள், உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் போட்டிருக்க மசாலாவும் நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நீங்கள் இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அம்மா குழம்ப தாளிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிற? ஆயில் கொஞ்சம் பேனில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல், இப்போ சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கோங்க.
பூண்டு, கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்ச இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம். இப்போ அதில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணும்போதே அது பாதி வெந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு கால்வாசி தான் வேகணும். இப்போ உங்களுக்கு நல்லா வெந்துடும். இதில் போட்டிங்கனாலே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். பார்க்கவே டெலிஷியஸாக இருக்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி சமைச்சது இல்லையா? இந்த எபிசோடை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, tada, bye bye. This is Leela with my mom, Meena.